ஆமாண்டி மாயா, ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கிறேன். ஏன் உனக்கு ஹாப்பி இல்லையா? நம்ம தலைவ பாரு, அதுக்குள்ள 100 சீட்டு கிட்ட நெருங்கியாச்சு. முன்னிலைன்னு பாத்தியா? நான் கூட எவ்வளவு பயந்துட்டு இருந்தா தெரியுமா? நிறைய பேர் என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு சீட்டு கூட பிடிக்க முடியாது, 10 சீட்டு கூட பிடிக்க முடியாதுன்னு. பாரு, தலைவர் இப்பவே 100 சீட்டுக்கு வந்தாச்சு. போற போக்க பார்த்தா வின் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜாலியா இருக்குதுடி. ஆமா சோனி, நான் கூட பயந்துட்டே இருந்தேன். நேற்று நைட் எல்லாம் சரியா தூங்கவே இல்லை தெரியுமா? ஆமா, நான் மட்டும் தூங்கினா இல்லையா? எனக்கும் தூக்கவே வரல. எப்பதான் வெடியும் காத்துட்டே இருந்தேன். இப்போ போன வருஷம் 12th ரிசல்ட்டுக்கு கூட நான் இவ்வளோ நாள் காத்துட்டே இருக்கலாம். ஆனா நம்ம தளபதி எப்படி ஜெயிப்பாரா என்ன அப்படிங்கிறதுக்காக ரொம்ப காத்துட்டு கிடந்தேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தாண்டி மாயா. உனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கிற, துளி குதிச்சிட்டு இருந்தா அதுக்குள்ள என்னடி கவலை உனக்கு? அது இல்ல, என்னால தாண்டி ஓட்டே போட முடியல. நான் ஒரு 2 மாசத்துக்கு பெரியவளா இருந்திருக்க கூடாது, 2 மாசத்துக்கு முன்னாடியே பிறந்திருக்க கூடாது. எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி ஆகுதோ? அது மட்டும் நடந்திருந்தா நானும் இந்த வாட்டி ஓட்டு போட்டிருப்பேன்ல. அதாண்டி மிஸ் பண்ணிட்டேனா, அதான் கவலையா இருக்குது கொஞ்சம். என்னால எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்ட்டு தான். அதுக்கு என்னடி பண்ண முடியும்? எப்படியாப்பா, எனக்கு ஓட்டு வந்துருச்சு, நான் போய் ஓட்டு போட்டுட்டு வந்துட்டேன். சரி விடு, கவலைப்பட்டுட்டு இருக்காதா. நெக்ஸ்ட் டைம் வேணா நீ பாத்துக்கலாம். அதுக்குள்ள ஓட்ட ஐடியெல்லாம் வாங்கி ரெடியா இரு. அடுத்த வாட்டி போட்டுக்கலாம். என்ன விட இந்த பூமாரியோட அண்ணன் தான் ரொம்ப கவலையா இருந்தா. அன்னைக்கு சாப்பிட கூட இல்லாத தெரியுமா? நானாச்சும் பரவாயில்ல. ஆமா, அவனோட புலம்பல் பெரிய புலம்பலா இருந்தது. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? காலையில இருந்து ரூம் விட்டு வெளியே வராம. அடியே மாயா, சோனி, அடியே என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரு? ஏமா டிவி தான் பார்த்துட்டு இருக்கோம். அது சரி, காலையில எந்திரிச்சு வந்து டிவி போட்டு உட்காந்துட்டீங்க. வீட்ல ஒரு வேலை வெட்டி ஒன்றும் செய்யற மாதிரி இல்லையா? ஏண்டி மாயா, பெரிய விளையாட்ட நேற்று பேசி தோட்டத்துக்கு போனோம் அப்பா கூட. ஏன் இன்னைக்கு போகலையே என்ன? இன்னைக்கெல்லாம் போகலம்மா நானு. அதேண்டி போகல? நேற்று என்னமோ நான் இனிமேல் லீவ்ல தோட்டத்துக்கு போவேன், அங்க போவேன், அப்பா கூட போய் வேலை செய்யற அப்படி இப்படின்ட்டு என்னமோ பேசிட்டு போனேன். ஒரே நாள் போயிட்டு ஓடி வந்துட்டா. ஏன் இன்னைக்கு போக வேண்டியதானே? ஏன் வீட்டுல உட்காந்துட்டு என்ன பண்ற? பேசாம அவளையும் சேர்த்து கூட்டிட்டு போ. 2 பேர் போய் உங்க அப்பா கூட மாட ஏதாவது வேலை செஞ்சு கொடுங்க. ஐயோ அம்மா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது இது பேசிட்டு நாங்களே எலெக்ஷனோட ரிசல்ட்டை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து தோட்டத்துக்கு போகலையே அது இதுன்னு எனக்கு எப்போ தோணுதோ நான் அப்போ போவேன் கண்டிப்பா. ஆமாம்மா, இன்னைக்கெல்லாம் சும்மா எங்க கிட்ட அந்த வேலை செய் இந்த வேலை செய்யினாலும் சொல்லாதீங்க. இன்னைக்கெல்லாம் எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன். எதா இருந்தாலும் அப்புறமா பார்த்துக்கலாம். அப்புறமேல் வந்து சொல்லாதீங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். அட ஏடி, துணிமையெல்லாம் கிடக்குது, அதை கொஞ்சம் அலாசி போடலாம்ல. நான் சோனி சொன்ன மாதிரி இன்னைக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டோம்மா. எங்களுக்கு சாப்பாடு கூட வேண்டாம் சரியா? நாங்கள் சாப்பிடாம கூட இருக்கிறோம். எந்த வேலையும் இல்லை, நீ செய்யவே வேண்டாம். நீங்க முழுதா செய்யுங்க, இல்லாட்டி விடுங்க. இது என்னடா வம்பா போட்டு? சோறு கூட வேண்டாமா? சோறு சாப்பிடாம கூட இருந்துக்குவீங்களா ஏண்டி? ஆமாம்மா, எங்களுக்கு பசிக்கல. ரிசல்ட் எப்படி வருமோன்னு நாங்களே டென்ஷனா இருக்கிறோம். நீங்க வேற அந்த வேலை செய் இந்த வேலை செய், தோட்டத்துக்கு போ, சாப்பிடு இப்படின்ட்டு எங்களை இன்னைக்கு தொந்தரவு பண்ணாம இருங்க. வேணா நீங்களும் உட்காந்து பாருங்க, இல்லாட்டி போங்க. உங்களுக்கு தான் கதை பேசுற கால் இருப்பாங்களா, போய் நான் பேசுங்க. எங்களை வந்து தொல்லை பண்ணாதீங்கப்பா. நாங்க பசிச்சா ஏதாவது சாப்பிட்டுக்கிறோம், இல்லாட்டி இப்படியே கூட இருந்துக்கிறோம். அது சரிதான், ரொம்ப தாண்டி பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆமா எனக்கு ஒரு நாளைக்கு விட்டுங்கம்மா ப்ளீஸ்மா. சரி உட்காந்து பாருங்க. அப்ப பெருசாலாம் நான் ஒன்றும் சமைச்சிட்டு இருக்க மாட்டேன். வேறு பருப்பு போட்டு கடைஞ்சிட்டு ஏதாவது காய் இப்போ ஏதாவது செஞ்சு வச்சிடுறேன். நீங்களும் இப்போ பசிக்கிறப்ப போட்டு சாப்பிடுங்க. நான் பாட்டுக்கு அப்புறம் வேறெல்லாம் அது இதுன்னு செஞ்சுட்டு இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஐயோ அம்மா, உங்களுக்கு என்ன தோணுது அதை செஞ்சு வைங்க. எங்களுக்கு பழைய சாப்பாடு வச்சாலும் பரவாயில்ல, நாங்களும் சோறு வேண்டாங்கிறோம்ல. நீங்க பேசாம ஆளை விடுங்க, டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் டிவி பார்த்துட்டு இருக்கிறேன். அது சரிதா, பாருங்க. வயிறு பசிக்குதுன்ட்டு வந்து அப்புறம் சாப்பாடு போடுன்னு கேளுங்க, அப்புறம் பேசிக்கிறேன் நான். சரி அம்மா, என்ன ஆச்சு இப்போ வரைக்கும் யார் ஜெயிச்சிருக்கிறா என்ன? யாரு? நாங்கதான் சொல்லிட்டு இருந்தோம்ல, எங்க தலைவர் தான் இப்போ முன்னாடி இருக்கிறாரு. சரி நான் பாத்துட்டு இருக்கிறேன், அப்புறமா வந்து சொல்றேன். கிளம்புங்க, இல்லாட்டி நீங்களும் உட்காந்து பாருங்க. என்ன சொன்னி, அவங்க இன்னும் ஒண்ணு கூட ஜெயிக்கவே இல்லையா இருக்குது? முட்டையிலே இருக்கிறாங்க. ஆமா இன்னைக்கு இவளுக்கு பொழுதுக்கு இந்த விட்டு எந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி நாம போய் ஏதோ சோத்தாக்கி வச்சுட்டு நாம வாட்டுக்கு உட்காந்துக்க வேண்டியதா. என்ன பண்றது? இந்த ஷாம் பாரு, யூஎஸ் போனதுல இருந்து ஒரு ஃபோன் கூட பண்ணவே இல்லை. நாம கூப்பிட்டாலும் எடுக்கவே மாட்டேங்கிறான். ஒரு வேலை அங்க இந்த டைம்ல நைட்டா இருக்குமோ, தூங்கிட்டானா இந்த பைப்புள்ள. சரி ஒரு மெசேஜ் அனுப்பி வைக்கலாம், அவனா கூப்பிட்டுட்டும். அவன் போனதுல இருந்து நமக்கு எதுமோ மாதிரி இருக்குது. அவன் இருந்த வரைக்காச்சும் ஏதாவது அவங்ககிட்ட புலம்பி தள்ளுவான். அவன் போனதுக்கு அப்புறம் யார்கிட்ட புலம்புறதுனே தெரியல. என்னதான் பண்றது, என்னமோ மாதிரி இருக்குது. பேசாம அவன் இங்கே வந்துட்டா நமக்கு நல்லா இருக்கும். இந்த கிருஷ்ணன் கிட்டயாச்சும் ஏதாவது சொல்லலாமான்னு பார்த்தோம்னா அவன் நமக்கு மேல இருக்கிறான். அவன் அதுக்கு மேல நம்மள எங்க வேசர் கூடுறான். நம்ம போனாலே அவன் புலம்புல கேட்கறக்கே சரியா இருக்குது. இல்ல நாம எப்படி நம்ம பிரச்சனையை சொல்றது? இதுக்கெல்லாம் என்னதான் வழின்னு ஒன்றும் தெரியல. இவ்வளோ நாளாக அந்த புள்ளக்கிட்ட அப்பப்போ ஏதோ 1-2 பேசுகிறான். ஒரு ஃபோன் நம்பர் கூட இது வரைக்கும் நம்ம வாங்கலையே. வாங்கியிருந்தாலாச்சு ஏதாவது மெசேஜோ ஏதாவது ஒன்று போட்டு அவங்க என்னதான் நினைக்கிறாங்கன்னாச்சு ஏதாவது கேட்கலான்னு தோணும். அதுவும் இல்லை, என்னதான் பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது. நம்ம ஏன் தான் இப்படி இருக்கிறோமா? இப்படி ஆயிட்டோமே. அப்பதான் வாங்க. சும்மா ஃபோன் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஃபோனில் பேசுகிறாங்க. ஃபோனில் பேசுகிற கூட ஆள் இல்லாமல் தலை போல புலம்பிட்டு இருக்கிறேன் நானே. இந்த அப்பதான் வேற
சரி சரி வாங்க பார்த்தா உட்காருங்க. நான் கூட ஏதோ உங்க அம்மா தான் வந்துட்டாளா இருக்குது, எங்க போயிருந்தாளா இல்ல கோயிலுக்கு போறேன்னு போனாளா, அதான் வந்துட்டாளா என்னமோன்ட்டு வந்தேன். இத்தனை நேரம் படுத்துட்டு இருந்த ரூம்ல தான் பேச்சு சத்தம் கேட்டனால தான் எந்திரிச்சு வந்தேன். நீ போன்ல தான் பேசிட்டு இருந்தியாப்பா? ஆமா பார்த்தா ஃபோனில் தான் பேசலான்ட்டு இந்த சாம் பையனுக்கு ஃபோன் பண்ண அவன் எடுக்கவே இல்லை. சரி அதை சும்மா மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தேன். என்ன பண்ணுறது, அவன் ஏதோ அவங்களுக்கு நைட்டாக இருக்குள்ள இந்நேரத்துக்கு தூங்கியிருப்பானே என்னமோ. போனதுல இருந்து என்னமா மாதிரி தான் இருக்குது. வேண்டாம் பார்த்து சாங் பையன் இருந்தவரை கைக்குள்ளி காலுக்குள்ளி நின்றுட்டு ஏதாவது பேசிட்டே இருப்பான். அவன் போனது ஒரு மாதிரியா தான் இருக்குது. அவனுக்கு என்ன பிள்ளைக்காச்சு அவன் தம்பி போனதுல ஏதாவது வருத்தம் இருக்குதா இல்லையா, நமக்கெல்லாம் ஒரு மாதிரியா தான்டா இருக்குது. அவன் ஏதோ நம்ம வீட்டு பையனாட்டவே ஆயிட்டான். அவன் போனது எனக்கும் ஒரு மாதிரியா தான் இருக்குது. ஆமா பார்த்தா அவன் எந்நேரமே இருந்த வரைக்கும் ஒரு 4-5 மாசமா என் கூடயே நல்லா சுத்திட்டு இருந்தானா. மில்லுக்கு போறக்கு அதுக்கு இதுக்கு எல்லாம் வந்துட்டே இருந்தா. ஆஃபீஸ்க்கு போறது எங்க போனாலும் வெளியே எங்க போனாலும் அவன் எல்லாம் போறதே இல்லை. கொஞ்ச நாள் இருந்தாலும் நல்லா பழகிட்டானா. அவன் போனது கஷ்டமா தான் இருக்குது. சரி அவனுக்கு என்ன இந்த கொஞ்ச நாளைக்கு தான் இன்னொரு 6 மாசம் தான் அங்கே படிப்பாமா. இப்போ முடிச்சுட்டு இங்கே தான் வந்துருவேன்னு சொல்லியிருக்கான். ஆமா ஆமா அப்படிதான் சொல்லிட்டு இருந்தான். சரி பார்க்கலாம், 5 மாசம் தானே கண் மூடி திறக்கறதுக்குள்ள போயிடும். சரி அவன் ஃபோன் பண்ணானா நான் யாருன்னு சொல்லு, ஏதாவது கூப்பிட்டானா கூட என்கிட்ட நானும் பேசுறேன். சரி அப்பத்தா. அது சரி, ஏன்டா நீ எங்கேயும் போகலையா? ஏன் மில்லில் எதுவும் வேலை இல்லையா உனக்கு? வீட்டுல ஜம்முன்னு உட்காந்துட்டா? இல்லை அப்பத்தா அப்பா போயிருக்கிறாரு. எனக்கு என்னமா நீ போறக்கே தோணலை. சரி அதான் அப்படியே உட்காந்துட்டேன் என்ன பண்றதுன்ட்டு. அதான்டா வயசு பையன் வந்து இப்படி வந்து மூலையில உட்காந்துட்டு இருக்கிறான். ஏன் என்ன நினைச்சிட்டு என்ன யோசனையில உட்காந்துட்டு இருக்கிறான்? உங்க அம்மா வேற என்னமோ கோயிலா போயிட்டு இருக்கிறா. அவங்க கோயிலுக்கு போறக்கு என்னப்பா பண்றது, நான் உட்காரக்கூடாதா என்ன? அதுக்கு இல்லடா, அவன் என்னமோ ஏதோ பொண்ணு பார்த்து வச்சாலாமா, நீ வேண்டாம்னு சொல்லிட்டியாமா? என்கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருந்தா உங்க ஆத்தக்காரி. என்ன சங்கதி? ஆட போப்பத்தா நீ வேற. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இப்போ நான் கொஞ்ச நாளைக்கு இப்படியே இருக்கிறேன். உன்னை பார்த்தா வாயில வேண்டாங்குது, மனசு வேணுங்கிற மாதிரி இருக்குது. ஏண்டா யாருக்கு காது குத்த பாக்குற? எனக்கெல்லாம் ஏற்கனவே 2 காது குத்தியாச்சுடா, அல்லக்காது இல்லக்காதெல்லாம் சேர்த்து நீ வேற புதுசா குத்தாத. உன்னை பார்த்தாலே ஒரு வித்தியாசமா இருக்குது. உன் நடவடிக்கை சரியில்லையே கொஞ்ச நாளா. ஏன் இந்த அப்பத்தா கிட்ட ஏதாவது மறைக்கிறியா என்ன? ஆட போப்பத்தா நீ வேற. எங்க அம்மா விட ரொம்ப பேசிட்டு இருக்காத. வீட்டில் கொஞ்ச நேரம் மனசு நிம்மதியா இருக்கலாம்னு விடமாட்டியே. ஏதாவதுனா நானே சொல்றேன். இப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை, சும்மா ஆளை விடுங்க. ஆமா நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? அதெல்லாம் நான் சாப்பிட்டாச்சே, நீ பேச மாட்டாத. ஆட போவாங்க அப்பத்தா. பேச்சு என்ன மாத்துறது, ஏதாவது இருந்தா தானே சொல்ல முடியும். சரி சரி, நீ இப்ப சொல்லாட்டி பரவாயில்ல. 1.5 மாசம் என்னமோ ஓடிட்டு தான் இருக்குதுன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. எப்போ சொல்றப்ப சொல்லு, எதா இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லுடா, மறக்காத. நான் அதெல்லாம் உங்க அப்பா கிட்ட பேசி எல்லாம் சரி பண்ணி வைப்பேன், சரியா? பார்க்கலாம் சொல்றப்ப சொல்றேன். இப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை. சரி சரி, உங்க அம்மா வந்தது அவனா இங்க காளிமா வீட்டுக்கு போலான்னு இருக்கிறா. நீ வர்றியா? எனக்கு கொண்டு போய் அங்க விடுறியாடா நீ? ஏன் அப்பத்தா இங்க இருக்கிறதுக்கு உங்களுக்கும் பிடிக்கலையா என்ன? நீங்களும் போறாங்கிறீங்க. பேசாம இங்கே இருங்க. நீங்களும் இல்லைன்னு வைங்க, வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது அப்பத்தா. ஆமாண்டா, எனக்குமே இங்க வந்து போர் தாண்டா அடிக்குது. என்ன பத்த சொல்றீங்க? இவர் ரொம்ப நாள் இங்கே தான் இருந்தீங்க. என்னமோ கொஞ்ச நாளா போய் அத்தை வீட்டில் இருந்துட்டு இப்போ இங்கே வந்து இருக்கிற குடிக்கலாங்கிறீங்க. அட பேரண்டி, அது இல்ல. அது என்னன்னா உங்க ஆத்தாக்காரி எப்ப பார்த்தாலும் டிவி போட்டு சீரியல் பார்த்துட்டே இருக்கிறா. நான் அங்க இருந்த வரை சீரியல் எல்லாம் அங்கெல்லாம் பார்க்கவே மாட்டேன்டா. அது ஏதோ ஒன்று வேசிட்டு ஜெனி புள்ள இருப்பா, சிம்ரன் இருப்பா, வேசிட்டு இருப்பேன். சின்ன புள்ளையோட பையன் வருவா, அவங்க கூட சித்த நேரம் பேசிட்டு அங்க அக்கம் பக்கம் எல்லாம் என் மாதிரி ஆளுங்களாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட பேசிட்டு அப்படியே எனக்கு நல்லா இருந்தது. பக்கத்துல கொஞ்சம் கோயில் போல நடந்து போற மாதிரி இருந்ததா. அது தெரியலடா, இங்க வந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது ஒரு மாதிரியா இருக்குது. வாட்டக்காரி ஒண்ணுமே பேச மாட்டா. எனக்கே போர் அடிக்குதுடா. பாருங்க உங்களுக்கே இப்படி இருக்குதுன்னா அப்புறம் எனக்கு எப்படி இருக்குது என்னமோ தெரியல அப்பத்தா. இந்த சாம்பாய் இருந்த வரைக்கும் நல்லா இருந்தது. அவன் போனது என்னமோ வீடே விரோச்சும் கிடக்குது. ஆமா ஆமா, எனக்கே என்னமோ அடுத்தவங்க வீட்டுக்கு வந்த மாதிரியே இருக்குதுடா. நம்ம வீடாட்டவே எனக்கே தெரியல. உங்க அப்பனும் இங்கே எந்திரிச்சு போன பொழுதானாலும் வர மாட்டேங்கிறான். அவனும் இல்லையில அங்கே இங்கேயே கிடக்குறான். இவள் ஒன்றும் நாடகத்தை போட்டு பார்க்குறா, இல்லாட்டி எங்கேயாவது கோயிலுக்கு கிளம்பி போயிடுறான், இல்லாட்டி அவள் பிறந்த வீட்டுக்கு போயிடுறான். என்னதான் பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. நான் என்னமோ எங்க வீட்டு காவலுக்கு உட்காந்து இருக்கிற மாதிரியே இருக்குதுடா. பேசாம நான் அங்கேயே போயிருக்கிறேன். சரி போவீங்களாமா? 2 நாள் கழிச்சு போங்க அப்பத்தா. இன்னைக்கே ஏன் போறாங்கிறீங்க? இங்கே இப்போ ஒருத்தரும் இல்லை. நீங்களும் போயிட்டீங்கன்னா என்னமோ மாதிரி இருக்கப்பத்தா. ஒரு 2-3 நாளைக்காச்சும் இருங்க, அப்புறம் நானே கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரேன். என்னமோ போட பேரண்டி, நானே உனக்காக தாண்டா இங்கேயே இருக்கிறேன். இல்லாட்டி பேசாம நான் அங்கேயே இருக்குவேன். எனக்கு என்னமோ இங்க அடைச்சி வச்ச மாதிரியே இருக்குது. அங்கன்னா எனக்கு என் சௌரியத்துக்கு நான் இருப்பேன். நானும் அதான் அப்பத்தா யோசிக்கிறேன். பேசாம அந்த ஊர்லயே ஏதோ ஒரு பொண்ணு கட்டிட்டு வைங்க, நானும் அங்கேயே வந்து செட்டில் ஆகிக்குவேன். இவ்வளோ தூரம் இங்கே வர வேண்டியது இல்லை. என்ன காளிமா ஏன் எந்திரிச்சதுலேருந்து இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறா? ஆடுங்களுக்கெல்லாம் தீனி போடல ஒன்றும். இந்நேரம் பார்த்துட்டு அது பாட்டு கத்திட்டே இருந்தது. இப்போதான் எல்லாம் எடுத்து போட்டுட்டு வர்றான். ஏன் இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறா? என்ன பண்றது, ஏன் உட்காராம? எனக்கு ஒண்ணுமே தோணவே மாட்டேங்குது. இந்த பையனை நினைச்சாலே ஒரே கவலையா இருக்குது. ஏன் காளிமா இன்னும் அதே யோசனையிலேயே இருக்கிறியா? பின்ன யோசிக்காம என்னதான் பண்றது? இந்த பையனை அப்படி வந்தா அப்படின்ட்டு என்னால இன்னும் நம்பவே முடியல. என்ன பண்றது, எல்லாம் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் காளிமா.
அவன் தான் ஏதோ நடந்ததெல்லாம் சொன்னான்ல. அப்புறம் நீ சும்மா அதையவே நோண்டி கேட்டுட்டு இருந்தா என்ன ஆக போகுது? விடு, நாங்களும் அவனுக்கு ஏதோ பொண்ணு பார்த்துட்டு தான் இருந்தோம். ஏதோ அவனா தேடிக்கிட்டான். சரி, ஆண்டவன் அதான் முடிச்சு போட்டுக்கிறான்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கெல்லாம் இல்லையா, நான் அதெல்லாம் பெருசா நினைக்கல. சரி ஏதோ ஒரு பொண்ணை கட்டுறான், பாக்குறா, கட்டி வைக்க போறான். சரி அது இந்த பொண்ணாவே இருந்தது, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. இந்த பையன் பாரு ஒரு வார்த்தை கூட நம்ம கிட்ட சொல்லவே இல்லையா. ஒரு ஃபோன் பண்ணியாச்சு சொன்னானய்யா, எனக்கு அதான் கொஞ்சம் வருத்தமாவே இருக்குது. ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி பண்ணிட்டானேண்டா எனக்கு தாங்கிக்கவே முடிய மாட்டேங்குது. ஆமா ஆமா காளிமா, அது என்னமோ வாஸ்தவம் தான். இந்த பையன் இவ்வளவு தூரம் யோசிச்சவன் நமக்கு ஏதாவது சொல்லியிருக்கோன்னு தான். நாமளும் அதை பத்தி யோசிச்சு பேசாம நாமளே பண்ணி வச்சிருக்கோம்ல. ஒரு வார்த்தை கூட சொல்லாத அவன் தப்புதான். அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் காளிமா. எனக்கு அதை நினைச்சாதான் ரொம்ப சங்கடமா இருக்குது. நம்ம பையன் இப்படி பண்ணிட்டானே, நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம அப்படின்ட்டுதாய்யா மனசே ரொம்ப சங்கடப்படுது. அதான் அவனை அதை பத்தி தான் கேட்டதுக்கு நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு நினைச்சிட்டான்னு ஒரே பதில சொல்லிட்டு இருக்கிறானே. அப்புறம் அவன்கிட்ட மறுக்க என்ன பேசுறது? காலையில வந்து கூட ஏதோ கதவை தட்டிட்டு இருந்தா, எங்கேயாதான் அந்த பிள்ளையோட ஆத்தாளுக்கு என்னமோ இன்னைக்கு ஏதோ ஆப்ரேஷனா அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்களா. அது கிளம்பிட்டாங்களாட்டு இருக்குது நேரத்துலயே. வந்து கதவை தட்டிட்டே இருந்தா அம்மா அம்மான்னு. ஏக்காளி மணி கதவே திறக்கவே இல்லையா. அந்த பையன் பாவம் சங்கடப்பட்டுட்டு தான் போனான். நான் வெளியில உட்காந்துட்டு இருந்தேனாக்கா சொல்லிட்டு போனேன். சரி போயிட்டு வான்னு சொல்லிட்டேன், வேற ஒன்றும் சொல்லலை நானும். அதான் தட்டுனானா, எனக்கு எதுவுமே தெரியலையா. நான் வெடி தூங்கவே இல்லையா. வெடிச்சதுக்கு அப்புறமா தூங்கிட்டேன் போல இருக்குது. அவன் வந்தது சத்தமாவே கேட்கவே இல்லையா ஒன்றும். எனக்கு ஒன்றும் தெரியல. ரொம்ப வெடி முடிச்சிட்டு இருந்தனால வெடியாத்தால தூங்கிட்டேன் இருக்குது. அவன் என்னமோ நீ வேணும்னே கதவை திறக்காம கோவமா இருக்கிறான்ட்டு நினைச்சிட்டு தான் போயிருக்கிறான்னு நினைக்கிறேன். போய் அவன் என்னமோ நினைச்சிட்டு போறான். நான் நிஜமாவே கோவமா தான் இருக்கிறேன். இருந்தாலும் கதவு தட்டினது எனக்கு தெரியல. நானே காலங்காத்தால கண்ணா செஞ்சு தூங்கிட்டேன் போல இருக்குது. தெரியல எனக்கு. சரி, இன்னைக்கு ஆடுங்களெல்லாம் தோட்டத்து பக்கமெல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாம். கடக்குது போய் இங்கே எல்லாம் புல்லருக்கு போட்டுக்கிறேன். அது இங்கே தீனி தின்னுட்டு இங்கே இருக்கட்டும். நீ எங்கேயும் வெளியெல்லாம் இன்னைக்கு போக வேண்டாம் விடு. ஏன் முடியலையா உனக்கு? நான் வேணா ஏதாவது சோறு கீரை ஆக்கட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நானே ஏதாவது ஒன்று செய்யறேன். சித்த நேரம் போகும். ஆமா என்ன சொல்லிருக்கானா? வந்துருவானா பொழுதாகிறதுக்குள்ள? இல்லை அங்கேயே கிடப்பானா? ஏதாவது அதை பத்தி சொன்னானாயா? அதெல்லாம் நான் ஒன்றும் கேட்கல காளிமா. போயிட்டு வரலான்னு சொன்னாங்க. சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். எனக்கு என்னமோ வந்துருவாங்கன்னு தான் தோணுது.